கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் கசாலி. நம்மளோட இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் செய்தினா நம்ம வந்து வழக்கம் போல் ஈரான், அமெரிக்கா இதெல்லாம் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சண்டே மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு செய்தியை வந்து அப்படி கேட்டுக்கிட்டே ரெஸ்ட் எடுக்கவோ அடுத்த வேலை செய்யவோ இருக்க உங்களுக்கான ஒரு ஒன்று எக்ஸ்ட்ரா. காலை 8 மணி, ஈவினிங்கில் நைட் 8 மணி அப்படிங்கிறத தாண்டி மதியம் 1 மணி 2 மணி அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து புதுசாக இன்னும் ஒரு வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய என்னது உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள், அவர் நிறைய பார்த்து படித்து சிலாகித்த கொரியா பற்றிய வரலாறு, அந்த வரலாறு சொல்ல போகிறாரு. அதில் வந்து கடைசி முடியும் போது நம்மளுடைய ஜென்சி கிட்ஸு அவங்க வந்து கொரியா மேலே வந்து தீராத காதலோட, தீராத அன்போட, தீராத அபிமானத்தோடு இருக்காங்களா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் எனக்கு கிடைச்ச சில கடைசியாக வந்து முத்தாய்ப்பை கொஞ்சம் போல் சொல்லி முடிக்க போகிறோம். அவரை வரவேற்று இது வந்து எப்படின்னா சீரீஸ் இல்லை, கொரியா சீரீஸ் இல்லை, கொரியா பற்றின மேபி 1, 2, 3ன்னு வரலாம். அது அவரும் பேசலாம், அவரை தனியாக நானும் பேசலாம், அப்புறம் வேறு நண்பர்களும் பேசலாம். பட் மெயினாக வந்து இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் அவர் வந்து துவங்கி வைக்கிறாரு. அவரை வரவேற்போம். கசாலி டிகோட் சார்பாக, நேரில் சார்பாக அவர் வந்து வரவேற்கும். வாங்க சார். வணக்கம். இப்போது கொரியாவை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். இப்போ கொரியாவில் வந்து வடகொரியா, தென்கொரியா. ஆமாம். வடகொரியாவில் வந்து உங்களுக்கு தெரியும் கிம் ஜாங் உன். ஆமாம். கிம் ஜாங் உன் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், உலக அளவில் இன்டர்நேஷனல் சூப்பர் ஸ்டார். இன்டர்நேஷனல் சூப்பர் ஸ்டார். அவர் இளைஞர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம், அவரை வந்து அப்படி பார்த்து எப்பா அப்படின்னு சொல்லி அப்படி பெருமைப்பா உள்ள ஆளு தான் இன்னைக்கு கிம் ஜாங் உன்னுடைய ஒரு ஆளுமை, கிம் ஜாங் உன்னுடைய அமெரிக்க எதிர்ப்பு. ஆமாம். வலிமையாக இன்னும் அமெரிக்கா அவரை கை வைப்பதற்கு ஏன் பயப்படுறது. ஆமாம், அது நீங்கள் சொன்னது பயப்படுறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் அடிக்கிறவங்க அமெரிக்கா அவங்க கிட்ட மட்டும் போக மாட்டேங்கான். ஆமாம். ஏன்னு சொன்னால் அவன் நாட்டிலிருந்து கூப்பிடும் தொலைவில் தான் வடகொரியா இருக்கிறது கிட்டத்தட்ட. இல்லை வடகொரியா, ஆமாம், அமெரிக்கா வடகொரியா பெரிய தொலைவில் இல்லை. இப்போ இந்தியாவை மாதிரி நம்ம நாட்டை மாதிரி இல்லை, தூரம் 6000 கிலோமீட்டர் இருக்குமோ, அவ்வளோதான். அது எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. அமெரிக்காவை நேரடியாக தாக்கிவிடும். அணு ஆயுதங்களை வைத்து அவர்கள் ஐசிபிஎம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐசிபிஎம்னா முடிஞ்சு போச்சு. அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம். அணு ஆயுதம் எத்தனை முறை டெஸ்ட் பண்ணி? 3 முறை நினைக்கிறேன். ஆமாம். ஓகே. அவங்கள்ட்ட ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ஐசிபிஎம் அதை நம்ம விட்டுருவோம். அதில் 2வது வாரம். இப்போது தென்கொரியா, வடகொரியா, நார்த் கொரியா, தென்கொரியா, அதாவது வட தென். இந்த வட தென் ஏன் உருவாச்சு, இதுக்கான பின்னணி காரணம் என்ன, அதுதான் முக்கியம். நம்ம நேயர்களுக்கு இந்த வரலாறு வந்து சொல்ல வேண்டியதுதான். இந்தியா பாகிஸ்தான் ஒன்றா தான் இருந்துச்சு. ஆமாம். இந்தியா ஏன் உருவாச்சு, பாகிஸ்தான் ஏன் உருவாச்சு, ஜெர்மனி வந்து கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி உருவாச்சு. அந்த சோறுகளை உடைச்சு 2 ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஜெர்மனி தான். ஒரே ஜெர்மனி. இப்போ முதற்கண் கொரிய தீபகத்தை கார்வியோ அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் ஆட்சி செய்கிறார். இப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு. சரி. கார்வியோவுடைய ஆட்சி முடிந்த பிறகு 1932 ஜோசியான் அப்படிங்கிற அந்த பரம்பரையான ஒரு ஆட்சி. ஓகே. அப்போ 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஒரே கொரியா தான். ஒரே கொரியா தான். தென்கொரியாவும் அல்ல, வடகொரியாவும் அல்ல, ஒரே கொரியா தான். இப்போ கார்வியாவுடைய ஆட்சிக்கு முடிந்த பிறகு ஜோசியானோட ஆட்சியில் ஒன்றா தான் இருக்காங்க. அப்புறம் 2ஆம் உலகப் போர் 1945 முடிவு. இந்த போர் போர் வந்து தொடங்குது. இல்லை, போர் தொடங்க 37, 38 முடிவுக்கு வருதுன்னா அந்த உச்சக்கட்ட போக்கு. உச்சக்கட்ட போர் வந்து 45 உச்சக்கட்ட போரில் ஒவ்வொருத்தனையும் ஒருத்தன் அடிக்கிறான். 45 ஜப்பான் வந்து அப்போ ஒரு கொடூரமான தலைமை. ஜப்பான் வந்து அப்போ வந்து இந்த கொரியாவை ஆக்கிரமிச்சு வச்சிருந்த ஒரு காலகட்டம். ஆமாம், ஆமாம். காலகட்டத்தில் இந்த ஜோசியானுடைய ஆட்சி இந்த நிலைமைகளை போகிற போது கொரியா வந்து ஒரே கொரியாவாக இருந்ததை ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறது சோவியத் யூனியன். ஆமாம். நாட்டு ரஷ்யா, சோவியத் யுஎஸ்எஸ்ஆர். அதுக்கப்புறம் பனிப்போர் நடந்து 90க்கு அப்புறம் கார்பச்சேவுடைய காலத்துல தான் அது வீழ்ச்சி. 90க்கு அப்புறம்னா 91 முடிஞ்சதுல கார்பச்சேவ் உங்களுக்கு தெரியும். அவர் கொஞ்சம் லிபரலா ஆனார். சரி. அப்ப அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா வந்து ஒரு செய்தியை சொல்லிடுவோம். 1910 10லேருந்து 35 வரைக்கும் ஜப்பான் வந்து மேலாதிக்க ஆட்சி கொரியாவின் மீது நடத்துகிறாங்க. ஸோ கொரியா வந்து அண்டர் ஜப்பான் 10லேருந்து 45 வரைக்கும். 1910லேருந்து 45 வரைக்கும். 5 வரைக்கும். சரி.
அது வந்து ஒரே கொரியா தானே. கொரியா தான். ஆமாம். அப்படி பண்ணும்போது ஜப்பானியர்கள் செய்த ஒரு கொடூர தன்மை, கொரியர்களுக்கு எந்த அடையாளம் இல்லாமல் அவர்கள் டெஸ்ட்ராய் பண்றாங்க, அழிக்கிறாங்க, அழிக்க முயற்சிக்கிறாங்க. சரி. கொரிய பேர் வைத்தா ஜப்பான் பேர் வை. ஸோ லாங்குவேஜ், லாங்குவேஜ், கலாச்சாரம், கல்ச்சர், அவர்களுடைய ஆன்மீக வழிபாடு, எல்லாத்தோட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, ஜப்பானியர்கள் திங்கக்கூடிய அந்த உணவுகளை அவர்கள் உணவக்கூடிய அதை தான் கொரியாவிலையும் பயிரிடணுங்கிறான். இவ்வளவு கொடூரமாக உன்னுடைய சுயம் வந்து மொத்தத்துக்கு அழிச்சிடணும். ஆமா, கலாச்சாரமாக, கல்வியாக, பாஷையாக எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். ஓகே. இது அவர்களுடைய இருண்ட காலம், பிளாக் ஹிஸ்டரி. எங்க கொரியர்கள், அது வட கொரியா, தென் கொரியா ரெண்டு சேர்த்தான கொரியா தானே. கொரியா அந்த டைம்ல கொரியா. இந்த நிலையில ஒரு 45ல போர் ஆரம்பிக்குது. போர் ஆரம்பிக்கல, உச்சகட்டத்தில் ஆகுது. போர் 37க்கு அப்புறம் போகுது இல்லையா. அந்த 45ல தான் அவன் தோல்வி சந்திக்கிற நேரத்தில் யாரும் ஜப்பான் வந்து இவ்வளவு தோல்வி ஆவாங்கன்னு நினைக்கல. ஆமாம், ஹிரோஷிமா நாகசாகில 45 ஏப்ரல் 30 நினைக்கிறேன். ஆமாம், ஜப்பான் தோல்வி அடைஞ்சி சோவியத்தால் விரட்டப்படுது. விரட்டப்பட்டு சோவியத்தை ஆக்கிரமிச்சிட்டான் முழு கொரியாவையும். சரி. எப்போ அந்த 1947, 45, 46 அந்த ரேஞ்சில். ஜப்பான் இவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சோன்னா அமெரிக்காக்காரனுக்கு வந்து ஒன்றுமே ஓடாது. என்னடா இது இவ்வளோ பெரிய தேசத்தை ஜப்பான் விரட்டி விட்டு இவன் பிடிச்சிட்டானே. சரி. அமெரிக்காக்காரன் குய்யோ முறையானு கோடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எங்கே இருக்கான்? 500 மைல்களுக்கு அப்பால் அவன் படம் வச்சிருக்கான். ஓகே. ஜப்பானை இந்த கொரிய தீபகத்துலேருந்து. ஓகே. கடைசியில் என்ன பண்ணுறான், நேராக இப்போ நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் நடக்கு. சரி. இன்னைக்கு புட்டின் கூட மட்டும் நடக்கல, அன்னைக்கு நடந்துச்சு. ஓகே. அன்னைக்கு நடந்து இங்க பாடுறா, வட பகுதியை நீ வச்சுக்கோ, ஓகே, தென் பகுதியை நான் வச்சுக்கிறேன். குருஷேவோ யாரோ இருந்தாங்க, குருஷேவோ அது புண்ணிய காலத்துல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஒரு முறையில அவர்கள் இடத்தை பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். ஓ, இப்படி கீழே உள்ள தென்கொரியா நாங்க வந்து இது வந்து முதலாளித்துவம், மேல இருக்க வடகொரியா கம்யூனிசம், நீ வச்சுக்கோ. இப்போ ஜப்பானிய கொரில்லாக்களை எதிர்த்து போரிட்டு அங்க ஒரு தலைவர் இருக்கார். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு போராளி குழு தலைவர் இருக்கார் இல்லையா, இருப்பாங்க. அப்ப அவர் பேரு கிம் இரண்டாம் சங். கிம் சங் டூ. கிங் சங் டூ அல்ல கிங் டூ சங்னு வச்சிருக்கு. ஓகே. அது சிங்கிக்கு சங்குன்னு தான் வரும். ஓகே. இப்போ அவர் தான் வந்து ஒரு கொள்கை வகுப்பாளராக இருக்காரு. வடகொரியா அவருடைய தலைமையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். வடகொரியா தான் அப்பதான் பிரிஞ்சு போச்சேன். வடகொரியா வந்து அண்டர் ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ். வெரி குட். ஓகே. ஆட்சியை பண்றாங்க. தென் கொரியாவில் அமெரிக்கா ஒருத்தரை கொண்டு வந்து ஒரு ஆளை வைக்கிறாங்க. அவர் பேர் வந்து ஏதோ ஒரு பேர், அவர் பேர் வந்து நான் ரெண்டாவது உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அவர் பேரு ஷியாங்கம் ரி ஜி. ஓகே. ஷியாங்கம் ஒரு பேர். ஓகே. அப்போ அவங்க ரெண்டு பக்கத்தில் உள்ள நாடுகளில் வித்தியாசம். அது முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் நாடா இருக்கு. எது? வடகொரியா. வடகொரியா முழுக்க கம்யூனிஸ்ட். ஏன்னா அவர் ஒரு போராளி. ஆமா, ஒரு கம்யூனிஸ்ட் போராளி. ஆமா. கிங் டூ சங் வந்து கம்யூனிஸ்ட் போராளி. அவர் வந்து சோவியத் யூனியனுடைய அண்டர் கண்ட்ரோல். அப்ப சோவியத்துடைய சித்தாந்தம் என்ன? மார்க்சிசம், லெனினிசம் இதெல்லாம் இருக்கும். ஆமா. கம்யூனிஸ்ட் ஆயிட்டு. கம்யூனிஸ்ட் ஆனா என்ன பண்றாங்க, ரொம்ப ட்ரெயின் பண்ணி ராணுவ நீதியாக ஒரு பெரிய ஆளா வருது வடகொரியா. ஓகே. இங்க ஜனநாயக ஆட்சி, இங்க வந்து முதலாளித்துவ ஆட்சி. முதலாளித்துவ ஆட்சியில மேற்கத்திய கலாச்சாரம், மேற்கத்திய கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சு, டான்ஸு, பாடல், அது அங்கே அப்பவே ஒழுக்கம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு ரஷ்யா ட்ரெயின் பண்ணிட்டான். ஓகே. ட்ரெயின் பண்ணிருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வடகொரியா போர் நடக்குது. வட தென்கொரியா போர் நடக்கு. அப்போ போர் நடக்கும்போது கிட்டத்தட்ட 90% பிடிச்சிட்டான். ஏதோ தென்கொரியா முழுக்க பிடிச்சிட்டான். வடகொரியா. ஐநா உடனே பதட்டம் ஆயிட்டான். ஐநா பதட்டம்னா யாரு? ஐநா வந்து அமெரிக்காவுடைய ஆள் தானே. ஏன் பதட்டம் ஆகுறான்? ஆமா, ஐநா பதட்டம் ஆயிட்டான். ஐநா பதட்டமான உடனே சொல்லி உடனே அவங்க உள்ளவே பஞ்சாயத்து நடக்குது. ஓ, நான் 10% பிடிச்சாச்சுன்னா முழுமையாக நாடு இணைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கான் அமெரிக்கா. சரி. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சீரழிவுகளுக்கும் காரணம் இவங்க தானே. ஆமா. அப்படின்னு சொல்லி இப்ப உடனடியாக போரை நிறுத்தி, உன்னுடைய எல்லையில நீ இருந்துக்கோ, அவனுடைய எல்லையில நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி 2 பேரையும் வடகொரியா தென்கொரியான்னு ஒரு
முழுமையான ஒரு விஷயத்துல கொண்டு வச்சிருக்கான். அந்த போர் எப்ப நடக்குதுன்னா 1950 இருந்து 53 வரைக்கும் நடக்குது. 3 வருஷம் நடக்குது. கடுமையான போர். ஓகே. இந்த கடுமையான போர்ல விளைவுகள் இருக்கும், அந்த கான்சிக்வன்சஸ் 12 லட்சம் பேர் காலி. அப்பவே 12 லட்சம் பேர். ஆதாரத்தோட தான் சொல்றேன். அதான் அமெரிக்காவில் 36,000 பேர் காலி. அமெரிக்க படைகள். சீனாவில் ஏராளமான பேர், கவுண்டிங் இல்லை. சீன படைகளும் இங்க நிக்கிறாங்க. சீனாவும் ரஷ்யாவும் ஒன்னா நிக்கிறாங்க. அமெரிக்கா ஒரு பக்கம் நிக்கிறான். 12 லட்சம் சிவிலியன் காலி. இன்னைக்கு என்ன நடக்கு ஈரான்ல, கசாவில் நடக்கு, இதெல்லாம் பின்னாடி பேசுவோம். ஆர்மேனியன் ஜெனோசைடு, இலங்கையில் நடந்த ஜெனோசைடு, காசாவில் நடந்த ஜெனோசைடு, வேற இங்க நம்ம சோவியத்துல வந்து செச்சன்யாவில் நடந்த ஜெனோசைடு. செச்சன்யாலாம் நம்ம மறக்க முடியாது இல்ல. இன்னைக்கு அங்க இஸ்லாமிக் நாடா ஆயிட்டு. ஆமா, இன்னைக்கு புத்தின் அவர்களோடு ரொம்ப நெருக்கமாயிட்டாப்ல. 2 பேரும் நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து சரண்டர் ஒன்னு அடிக்க மாட்டோம். சரண்டர் தான். ஏன்னா 21 ஸ்டேட்ல 7 ஸ்டேட் இஸ்லாம் ஸ்டேட். அங்க சோவியத்துல மொத்தம் 21 ஸ்டேட் இருக்கு. அதுல 7 ஸ்டேட் கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், அதான் தனி நாடாயிருச்சு. ஆமா, அது வந்து இப்ப செச்சன்யா வந்து இப்ப வந்து தனியா முஸ்லீம் மாகாணம், தனி மாகாணம். ஆனா மத்த மாகாணங்களோட இதுக்கு வந்து அதிகமான காஷ்மீர் மாதிரி ஒரு பிரிவிலேஜ் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம இப்போ இந்த பிரச்சனையில இப்போ நான் என்ன சொன்னேன், 53 வரைக்கும் நடந்த போர். சரி. பெரிய அளவுல குழப்பம் வந்து இப்போ நம்ம இப்போ வந்து சுருக்கமான விஷயம் தான் நம்ம சொல்ல போறோம். அதோட மேலோட வரிசையா சொல்லிட்டே இருக்கோம். சொல்லியாச்சா? இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த 2 நாடுகளும் இணைய வேண்டும் என்று ஒரு இணைப்பு இருக்கு. ப்ரொபோசல் வருது. இப்பவும் இருக்கு. சரி. இப்பவும் இருக்கு. எக்ஸிஸ்டிங் தான். இது வந்து கடந்து போய்விடல. ஓகே. இப்போ இந்த கிங் ஜாங் ஆமா, இவர் என்ன சொல்றாரு, 2 நாடு இணையலாம், ஆனா வாரிசு செய்வது கம்யூனிஸ்ட் தான். ஆட்சி பண்ணக்கூடியது கம்யூனிஸ்ட். அது எங்க ஃபேமிலி தான். அவங்க ஃபேமிலி மொத்தத்தையும். அது எப்படி அவங்க ஏத்துக்குவான்? இவன் வந்து இப்போ அவன் என்ன சொல்றான், நாங்கள் ரஷ்யா, இவன் என்ன சொல்றான், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் முழுக்க டெமோக்ரஸி. ஓகே. ஆனால் 2 நாட்டுல வடபகுதியிலையும் வரலாம், தென்பகுதியிலும் ஆட்சியாளர்கள் வரலாம். அவங்க வந்து எந்த அடிப்படையில் வரணும், ஜனநாயக முறையில தான் சேர்ந்தெடுக்கணும். சரி. அப்படின்னு இப்போ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ தென்கொரியாவையும் வடகொரியாவும் நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணணும். சரி. வடகொரியாவும் தென்கொரியாவும் வளர்ச்சி என்னன்னு சொன்னா நீங்க பார்க்கலாம். எல்ஜின்னு ஒரு கம்பெனி இருக்கு. எல்ஜி. ஆமா. சாம்சங்னு ஒரு கம்பெனி இருக்கு. இன்னொரு கார் கம்பெனி கியான்னு ஒரு கார் கம்பெனி இருக்கு. கியா, ஹுண்டை, தேவு எல்லாமே அவர்கள்ட்ட உள்ளதான். ஆமா. அப்புறம் நீங்க என்னமோ சொன்னீங்களே, அதையும் சொல்லுங்க. இல்ல இப்போ வந்து தென்கொரியா வந்து உலக அளவுல இல்ல இந்த இளஞ்சிகளை அதான் உலக அளவு அதோட சேர்த்தே பேசி. ஆமா, தென்கொரியாவே உலக அளவுல வந்து கொரியா அப்படின்னு சொல்ல வச்சு கொரியன் லாங்குவேஜ் வந்து அப்படி எல்லாத்தையும் பண்ண வச்சு எல்லாருமே படிக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ். அது மற்றதை விடுங்க. ஜென்செட். ஆமா, ஜென்சி. ஜென்சி ஜி இசட் வந்து ஜின்னு சொல்லுது. ஜென்சி. ஆமா, ஜெனரல் ஜி. ஓகே. அது இந்த பாஷையில இருந்து அந்த ஜிங் ஜிங்ல இருந்து இருக்கும். இல்ல, ஜென்சிங்கிற இப்ப அமெரிக்கா இது வந்து கடன் வாங்கின மொழி தானே. ஆமா, ஜென்சி. இங்கிலீஷ் கடன் வாங்குற மொழி தானே. அதுல ஜென்சி இருக்காங்கல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஜென்சிங்க தான் வந்திருக்கும். இப்போ சென்னை பெரிய மெட்ரோ சிட்டியில் இருக்கக்கூடிய பசங்க இந்த மாதிரி கொரியா அப்படி பார்க்குறான்னு வச்சுங்களேன். இதை நீங்கள் வந்து விழுப்புரம் தாண்டி ஓகே ஒரு குக்கராமத்துக்கு போங்க. அங்கே வந்து கொரியா நாடகம் பார்த்துருப்பாங்க, கொரியாவோட சீரியல் பார்த்துருப்பாங்க, கொரியாவோட ஃபிலிம் இருக்கு இல்லையா, அது இந்த கலை சம்மந்தப்பட்டது இருக்குல்ல, ஆர்ட். அது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அது என்னென்னங்கிறது கொஞ்சம் இது சொல்லிடலாம். சொல்லுங்க. எப்படின்னா இப்போ நான் எதுக்குன்னா போரை பற்றி சொல்கிறத விட இதையும் சொல்ல முடியும். ஆமாம். இப்போ போர் வந்து 53 வந்து இது போர் வந்து இப்போ நீங்கள் சொல்றது முழுக்க தென்கொரியாவை பற்றி தான். தென்கொரியா வடகொரியா வந்து லிஸ்ட்ல இல்லை. கரெக்ட். ஓகே. இப்போ தென்கொரியாவில் வந்து என்னன்னா ரொம்ப இந்திய அளவில் மோஸ்ட் பாப்புலர் ட்ராமாவாக வந்து அப்படின்னா பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு ஒரு ட்ராமா. பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிட் டைமில் வந்து எல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்தாங்கல்ல, அன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் வந்த ஒரு விஷயங்கள், தென்கொரியாவிலேருந்து வந்த விஷயங்கள் வந்து ஸ்குட் கேம் கேள்விப்பட்டிருப்போம். ஸ்குட் கேம். அதுக்கப்புறம் வந்து கிராஷ் லேண்டிங் ஆன் யூ அப்படிங்கிற ஒரு சீரியல். இது ஊடகம் சம்மந்தப்பட்ட ஒரு மீடியா இல்லை, இது சம்மந்தப்பட்ட ஒரு கலை, சினிமா, வெப் சீரிஸு, சீரியல் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வின்சென்சோ அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பிளேலிஸ்ட்.
அதுக்கப்புறம் வந்து பர்ன் அப்படேட் யுவர் மெஜஸ்டி, அது பர்ன் வாயேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பர்ன் அப்படேட் யுவர் மெஜஸ்டி. அதுக்கப்புறம் வந்து வென் லைஃப் கிவ்ஸ் யூ இந்த டேஞ்சரின்ஸ், அது வந்து ஒரு மாதிரி இந்த புளிப்பு சுவை, இது ஆரஞ்சு சுவை இருக்கும்ல, டேஞ்சர். அப்போ வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கேப் ஆப் டெமான் ஹண்டர், கேப் ஆப், அது ரொம்ப இதெல்லாம் வந்து அனிமேஷன் மூவி, இதெல்லாம் மூவி சம்மந்தப்பட்டது, வெப் சீரிஸ், சீரியல், மூவி இது சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இப்போது கே மூவின்னு நம்ம கொரியன் மூவி இருக்கு இல்லையா, அதில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இங்கே தமிழில் ஒரு படம் வந்து கொரியா படத்திலிருந்து அப்படியே ரைட்ஸ் வாங்கி எடுத்தாங்க. என்ன படம்னா டப்பிங்ல ரைட்ஸ் ரீமேக், ரீமேக். அது என்னன்னா ஆனா அவன்கிட்ட காப்பி கதையை அப்படி வாங்கிடுவான். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த கதையை உரிமை வாங்கி, தமிழுக்கு பண்ண உரிமை வாங்கி அதை வந்து கொஞ்சம் சேவைப்பட்டவர்களுக்கு நம்ம ஊருக்கு நம்ம கல்ச்சருக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் பண்ணி, லேச மாற்றங்கள் பண்ண படம் இருக்கு இல்லையா. விஜய் சேதுபதி நடித்த படம் காதலும் கடந்து போகும், நல்லா ஓச்சா, பரவாயில்ல போச்சு, நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸாக கே மூவி நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸாக தெரியுமா, பேரசைட் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸ் மூவி. இதெல்லாம் சொல்லும்போது சென்சி கிட்ஸுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். இங்கே சென்னையில் இருக்கவங்க மட்டும் இல்லை, உலக அளவில் அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச மூவி இந்த பேரசைட்டுங்கிறது. இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது. பேராசைட்னா தமிழில் ஒட்டுண்ணி, ஒட்டுண்ணி, ஒட்டுண்ணி. ஆமாம், சாருண்ணி, ஒட்டுண்ணிமாங்கள, ஒட்டுண்ணி, பேரசைட்டு. அந்த மூவி எப்படின்னா, அந்த மூவியை பற்றி நம்ம சுரேஷுக்கும் தெரியும். என்ன தெரியும்ல, அதாவது ஹாலிவுட்டு வந்து சிறந்த படம் அப்படின்னு அந்த ஹாலிவுட்டு இங்கிலீஷ் அது சம்மந்தப்பட்டதான் கொடுப்பாங்க. முதல் முறையாக அமெரிக்கா ஹாலிவுட்டை தாண்டி வேறு ஒரு நாட்டில் எடுக்கப்பட்ட சிறந்த படம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பேரசைட். அதாவது தென்கொரிய படம், கொரியா படம். நீங்கள் வடகொரியா தென்கொரியா வடகொரியா பற்றி ஸ்கெட்சில் இல்லை, கொரியா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தென்கொரியா தான் ரைட் நம்ம மக்களுக்கு. ஓகே, பேரசைட்டு. அதுக்கப்புறம் இல்லை, கொரியானா நம்ம தென்கொரியா தான் சொல்லணும். ஏன்னா வடகொரியான்னு ஒன்று இருக்கு, நம்ம தென்கொரியா தான் கால் பண்ணுறோம். கொரியான்னு சொல்கிறது இல்லையே, தென்கொரியா வடகொரியா தான் கால் பண்ணுறோம். ஆமாம், சவுத் கொரியா தான் நமக்கு வந்து, நம்ம மக்களுக்கு வந்து சவுத் கொரியா படம், தென்கொரியா படம் அப்படிலாம் கிடையாது. கொரியா மூவி கொரியா தான் சொல்லுவாங்க, கொரியா தான். ஆனால் கொரியாங்கிறது வந்து நத்திங் பட் சவுத் கொரியா. ஓகே, நார்த் கொரியா வந்து இந்த கலை கலாச்சாரத்துக்குள்ள உலக அளவில் எங்கேயுமே வரல, அது இரும்பு தரப்பட்டு மூடி வச்சிருக்காங்க. கொரியாண்டாலே சவுத் கொரியா தான். ஓகே, அப்படி வச்சுக்கோங்க. நீங்க சொன்னாங்க நத்திங் பட் தென்கொரியா. மெமரிஸ் ஆஃப் மர்டர் 2003 வந்தது. அப்புறம் ஓல்டு பாய் அப்படின்னு ஒரு படம். அதுக்கப்புறம் ட்ரெயின் டு பூசான், இது ரொம்ப ஃபேமஸ், ட்ரெயின் டு பூசான் அப்படின்னு. அது போக இப்போ மகாராஜான்னு ஒரு படம் வந்து விஜய் சேதுபதி நடித்த படம் வந்துச்சு, மகாராஜா. அது அங்கேருந்து காப்பி ரைட் இல்லை, அது வந்து இங்கே உள்ள படம் தான். கிளைமேக்ஸ் மட்டும் வந்து ஓல்டு பாய்னு ஒரு படத்தோட இன்ஸ்பிரேஷன், அதாவது அப்படியே காப்பி அடிக்கலை, அது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாராஜா படத்தை பற்றி இதே ஒரு சின்ன தகவல் சொல்லிடுவோம். அந்த படம் வந்து விஜய் சேதுபதியோட 50வது படம். வெரி குட். ஓகே, அந்த படம் தமிழ்நாட்டில் தியேட்ரிக்கல் கலெக்ஷன் இருக்கு இல்லையா, அது 100 கோடியை தாண்டி, தமிழ்நாடு இந்தியாவில் 100 கோடியை தாண்டி. ஓகே, 110 120 கோடியே சம்திங். ப்ரொடியூசர் யாரு? ஓகே, ப்ரொடியூசர் வந்து இவர் ஒருத்தர். நம்ம அதுக்கு தயாரிப்பு செலவு எவ்வளோ வந்துருக்கு? அதெல்லாம் விட்டுருவோம், இப்போ அதை டீட்டெயில் இப்போ வேண்டாம். அது இதுக்கு கூட வரக்கூடாது. அதாவது நமக்கு வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் ரொம்ப வேண்டப்பட்டவர் தான், அவர் தயாரிப்பு. அதுக்கு முன்னாடி வந்து சீதக்காதின்னு ஒரு படம் எடுத்தார் இவரை வச்சு, அந்த தயாரிப்பாளர். அது பெரிய ஃபெயிலியரு, நஷ்டம். அப்புறம் 50வது படம் அவருக்கு கொடுத்து இந்த படத்தை எடுக்க வச்சு. இந்த கொரியன் இல்லை, இது தமிழ் படம். கிளைமேக்ஸ் மட்டும் கொரியனோட அந்த ஓல்டு பாயின் படத்தோட இன்ஸ்பிரேஷன். இதில் சொல்லிடுறேன், இந்த படம் சைனாவில் டப்பிங் பண்ணி, ரீமேக் இல்லை, டப்பிங் பண்ணி 100 கோடியை தாண்டி கலெக்ஷன். இங்கே இந்தியாவில் 100 கோடி, தமிழ்நாட்டில் 100 கோடி, சைனாவில் 100 கோடி அப்படின்னு. இப்போ இதோடு சேர்த்து இன்னொரு இதுன்னு சொல்லிடுவோம், இந்திய படங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து சைனாவில் பெரிய அளவு ஓடிட்டுருக்கு அப்போ என்ன படம் வந்து இது வரைக்கும் சைனாவில் இந்தியாவிலேருந்து போன படத்தில் ஹையஸ்ட் கலெக்ஷன் எது அப்படின்னா, தங்கல்னு ஒரு படம் வந்துச்சு. தங்கல் யார்? அமீர்கான் நடித்த படம். அதுக்கு அடுத்த அளவில் அதுக்கு அடுத்த 2வது கலெக்ஷன் எது அப்படின்னா, அதாவது ஹிந்தி படம் தங்கல். தமிழில் டப்பிங் பண்ணி அந்த ஓட்டம் ஓடிச்சு. தங்கல் என்ன பேரில்? தங்கல் தான், டங்கல். அது படத்து பேர் டங்கல். ஆமாம், என்னென்னா அது வந்து ஆம்பளை பிள்ளை இல்லாமல் பொம்பளை பிள்ளைலாம் மல்யுத்த வீரர்களாக வளர்த்து இந்திய அளவுக்கு வந்து ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின படம். ஓகே, அந்த படத்துக்கு அடுத்து 2வது அளவுக்கு பெரிய கலெக்ஷன் வாங்கினது பாகுபலி 2.
இதெல்லாம் வந்து நம்ம சினிமா சம்மந்தப்பட்டது. சினிமா சம்மந்தமா இங்கே வந்துடும். இப்போ கொரிய வரலாறுக்கு வந்துடும். கொரிய வரலாறுல இப்போ இதெல்லாம் படங்கள். இந்த படங்கள்லாம் நீங்கள் பாராசைட்டு, மெமரிஸ் ஆஃப் மர்டர், ட்ரெயின் டு பூசான் இப்படி சொன்னீங்கனாலே நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வரைக்கும் ஃபுல்லாக கொரியா அப்படின்னு அதோட சேர்த்து ஒரு செய்தின்னு சொல்லிடுவோம். போன வருஷம் இந்த கொரியா படங்களை பார்த்து கொரியாவுக்கு போகணும், அது சவுத் கொரியா நார்த் கொரியா தெரியாது, கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு கரூர்லேருந்து ஒரு பொம்பளை புள்ள ட்ரெயினோ பஸ்ஸை ஏறி சென்னையில் வந்து பழங்க முழிக்குது வயசுக்குள்ள. கொரியாவுக்கு போகணும். இங்கே கேட்டால் எங்கே போகணும்? நான் கொரியாவுக்கு போகணும். எல்லாமே லூஸ் ஆகிட்டாங்க. அது பித்து பிடிச்சி கொரியா எங்கே போகணும்னு தெரியாமல் சென்னைக்கு ஒரு சென்னைக்கு வந்து கொரியா போகணும் அப்படின்னு வந்த ஒரு பொட்டை புள்ளிய அவரை கூப்பிட்டு நல்ல விதமாக போலீஸ் வந்து திருப்பி அந்த நல்லதாக போச்சு. எவனோ கிடைக்காதவங்க கையில் கிடைச்சா கடத்தி கொண்டு போயிருப்பான். இது வந்து நியூஸு வெளியே வந்த விஷயம். எந்த பொம்பளை பிள்ளை எங்கே வந்து நியூஸ் வெளியே வராமல் எங்கே போய் சிக்கியிருக்கோ யாருக்கு தெரியும்? சார் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். சொல்லுங்கள். இப்போ சொல்லி முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன், அவ்வளோதான். எந்த ஒரு சித்தாந்தமும் இப்போ இசையாக இருக்கட்டும், ஒரு படமாக இருக்கட்டும், ஒரு போதையாக இருக்கட்டும், ஒரு உணவாக இருக்கட்டும், எதுவுமே ஒருவனை தன்னிலே மறக்கடிக்க செய்யக்கூடாது. ஒரு இசை வந்து ஏன் தடைகள் ஏற்படுதுன்னா இசை தன்னிலே மறக்க செய்யுது. சரி, அது உடலுக்கு சில விஷயங்கள் நன்மை கிடைக்கி. இப்போ இந்த பிள்ளைய பாருங்க, ஒரு படத்தை அதை கதையா பார்க்காம தன்னிலை மறந்து அது அப்படி பார்த்து கொரியானா சூப்பர். இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது என்னது புஜ்ஜியா என்னமோ ஒன்று புஜ்ஜியான்னு ஒன்று தர பண்ணானே, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ப்ளூ வேல். ஆமா ஆமா, அது வந்து இது ப்ளூ வேல் அது மாதிரி அப்படி இருக்கு. சரி, இப்போ நான் கொரியாவை பத்தி சொல்லிட்டீங்க. கொரியாவை பத்தி இப்போ நானும் ஃபினிஷிங்ல வந்துருவோம். நானும் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பேசி முடிச்சேன். அது நிறைய இருக்கு, கொஞ்சம் தான் பேச போறேன். சரி, இப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் தென்கொரியா வடகொரியா வந்து ரெண்டு பேரும் இதாயிட்டு. ஓகே, இப்போ இணைப்பதற்கு ஜிங் ஜாங் உன் வந்து அவர் வந்து சொல்றாரு கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் வரணுண்டு. இணைச்சாலும் கம்யூனிஸ்ட் ஆட்சி. ஆமாம். இப்போ அமெரிக்கா வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, தென்கொரியா வந்து உலக அளவில் பெரிய வளர்ந்த நாடு. இப்போ நம்ம ஏற்கனவே நீங்கள் பல கம்பெனிகளை சொன்னீங்க. எல்ஜிலேருந்து, சாம்சங்ல இருந்து, கியால இருந்து, கியா, தேவு, டைகட்சு இல்லை, டைகட்சு அது ஜப்பான் கம்பெனி, தேவு, இன்னொரு கார் ஃபேமஸ் கார் ஒன்று போயிட்டு இருக்கேன், கியாவோட சேர்ந்த இன்னொரு காரு. ஆமாம், இப்படி ஏராளமான கம்பெனிகள். ஆனால் அது மட்டும் இல்லை சார், இராணுவத்தில் பலமான ஒரு படைகள். அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பத்தில் பெருசு, அதாவது உலகத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம். ஆமாம், அதில் எல்லாம் 5வது இராணுவம் அது. ஓகே, சில இடத்துல 7வது இராணுவம்னு வருது. ஓகே, கொரியாவில் உள்ள மட்டும்தான், தென்கொரியாவில் மட்டும்தான் கடலுக்குள்ள இருந்து அணு ஆயுத கப்பலை வச்சிருக்கான் உலகத்தில் இருக்கிற நாடுகளில். சரி, அதில் இந்தியா இருக்கு ஒரு நாடு, கொரியாவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாடாக வளர்ந்துட்டு இப்போ வடகொரியாவை பற்றி என்ன கேட்கனா, வடகொரியாவை பற்றி யாருக்கும் எதுவுமே தெரியாது. எல்லாம் இரும்பு திரை போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு கூத்து நடக்குன்னா, எல்லையை பகிர்ந்து கொள்றதுல இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கரை கட்டியிருப்பான் தென்கொரியா பார்டர்ல. நான் வீடியோ பார்த்துருக்கேன். ஆமா, நிறைய பேர் வந்து தென்கொரியாவுக்கு போறாங்க. வடகொரியாவுக்கு வந்து இடையில ஒரு பெரிய கேப் இருக்கு. ஓகே, இங்க இருந்து இந்த பாருங்க வடகொரியா, நம்ம வந்து நீயானான கோபி இருக்காருல்ல, அவர் அங்க போய் இங்க பாருங்க நான் வந்து இங்க போயிருக்கேன், அந்த தெரியறதா இந்த வடகொரியா அப்படின்னு அவர் சொன்னாரு. அது போக தமிழ் ட்ரெக்கர்னு ஒரு பையன் வந்து என்னன்னா வடகொரியாவுக்கே விசா கொடுத்து இந்த மாதிரி ஆட்களை கொடுத்து போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தா ஆனால் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்காங்க, ஜாலி டான்ஸ் ஆடுறாங்க, இது பண்ணுறாங்க. வடகொரியாவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறான் வந்து இல்லையே, பார்த்தா வந்து எதுவுமே நேச்சுரலாக இல்லையே, எல்லாமே நமக்காக செட் பண்ண மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. வடகொரியா வந்து அவன் சொல்கிற இடத்துல தான் நீங்கள் போகணும். வேறு யார் எக்ஸ்ட்ரா யார்ட்டையும் பேசக்கூடாது அந்த மாதிரி. ஸோ இது வடகொரியா கட்டுப்பாடு உள்ள நாடு. சரி, சரியா? இப்போ இந்த மைக்கை போட்டு என்ன வேலைன்னா, இவன் அவனை திட்டுறது, அவன் இவனை திட்டுறது. இதில் இன்னொன்று சொல்லிடுறேன், இவங்க என்ன பண்ணாங்கன்னா பலூன் இருக்குல்ல, பெரிய ராட்சத பலூன், அது தென்கொரியாவிலேருந்து பற்றி அந்த வடகொரியாவிலேருந்து தென்கொரியாவுக்கு குப்பை அனுப்புகிறாங்க. ஆமாம், அனுப்புகிறாங்க. இந்த பலூன்களில் நிறைய வார்த்தைகளை போட்டு இங்கே அவனை திட்டுறது, அவன் தலைவரை திட்டுறது, கம்யூனிஸ்ட் திட்டுறது. அதே போல் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இங்கிருந்து நிறைய பலூன்களை பறக்க விட்றது. நாங்கள் கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடுறோம், அங்க மத கட்டுப்பாடு கிடையாது, உண்டு. எங்க வடகொரியா எந்த கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு உண்டு. அதனால இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில கிங் ஜாங் உங்க என்ன பண்ணி விட்டாப்புல, ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டார். என்ன? இப்போ முக்கியமான சட்டம். இந்த சட்டம் என்னவென்று சொன்னால், இந்த சட்டத்தில் யாரெல்லாம் வடகொரியாவுக்கு எதிராக இருக்கிறார்களோ அந்த நாடோ அந்த தலைவனோ உடனடியாக அணு ஆயுதங்கள் பாய்ந்து காலி செய்துவிடும். இப்போ இது அமெண்ட்மெண்ட் அந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சரி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து, இந்த மாற்றம் எப்பொழுது வந்திருக்குனால் 2021 அக்டோபர்.
2024 அக்டோபரில் வந்திருக்கு. அக்டோபரில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த சட்டத்தை கொண்டு வந்து இது சட்டத்தின் மூலம் பெரிய த்ரெட்டான அமெரிக்காவுக்கு. சரி. ஒருவேளை தாக்கினால் எதுவுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ கொமினியை தாக்கின உடனே என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்காக அணு ஆயுதம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது செய்தி வந்தது. நீங்கள் கிம் ஜாங் உன் அவங்க ஃபேமிலி யாராவது வெளியிலேருந்து வந்து அடித்தாங்கன்னா, அவங்க தாக்கிட்டாங்கன்னா அணு ஆயுதம் ஆட்டோமேட்டிக்காக கிளம்பிடும். ஒருத்தர் சொல்லிட்டான், அவன் அப்படியே இருப்பான் பட்டனை வச்சுக்கிட்டு டக்குன்னு அழுத்திடுவான் ஆட்டோமேட்டிக். இவன் கையில் வந்து இந்த என்னமோ பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த முறை அவன் வந்து பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளில் ஐசிபிஎம் கொண்டு வந்து கண்டமிட்டு கண்டம்பாயம் கொண்டு வந்து இங்கேருந்து அடிச்சு 2 நாட்டுக்கு மத்தியிலையும் ஜப்பானுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் கொண்டு விட்டு பெரிய திரட்டனை ஏற்படுத்தி விட்டான். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரத்தை ஐநா கண்டிக்குது. யார்? வடகொரியாவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பலிஸ்டிக்ஸ் மட்டும் இல்லை, குரூஸ் ஏவனைகளில் ராஜா அவன் தான். அதில் ஏவுகணைகளில் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கு, பெரிய ராஜா. எனக்கு அவன் போர்ப்படைகள் இங்கேயும் கப்பல்கள் இது வான்படைகள் கிடையாது. யார்கிட்ட? தென்கொரியாவிலையும் சொல்லிக் கொள்கிற அளவு கிடையாது. ஆமாம். அதை மாதிரி அவங்ககிட்டையும் கிடையாது. அந்த குரூஸ் என்னன்னா உயரம் ரொம்ப கம்மி. அதை வந்து இதுவரைக்கும் குரூஸை பற்றி ஒரு செய்தி வருது, இதே பிரச்சனையில் தடுத்து நிறுத்த முடியாது. ஸ்டெல்த்து மட்டும் இல்லை, அதில் ஏராளமான ஸ்டாக் அணுவுடைய கதிர்களை சுமந்து சென்று நேரடியாக இலக்கை அடிக்கும். குரூஸ்லேயே அணு ஆயுதத்தை சுமந்து. ஆனால் உயரம் மிக குறைவு, ரடாருக்கு புலப்படாது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு டொமஹாக் போகிற மாதிரி. டொமஹாக் தான் அது. அதை மாதிரி பண்ணியிருக்கான். இப்போ அதெல்லாம் வந்து ஈரானுக்கும் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ சம்திங் கவஸ்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்கள் கபர்ஸ்தானான்னு கேட்டீங்க. நாட்டை கவஸ்தான் கபர்ஸ்தானாக மாட்டும். ஓகே, கபர்ஸ்தான் ஆயிரும். இப்படி ஒரு சூழல்ல இப்போ தென்கொரியா இந்த விஷயத்தை வச்சு மட்டும் முடங்கிட்டு இருக்கு, வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் தென்கொரியாவுடைய வளர்ச்சியோ அந்த நாட்டுடைய கலாச்சாரம் குறித்து எந்த விதமான வடகொரியாவுடைய கலாச்சாரம் என்ன, வடகொரியாவுடைய வருமானங்கள் என்ன, அது ஒரு இருண்ட கண்டமாக இருக்கு, இருண்ட தேசமாக இருக்கிறது. இட் இஸ் அ பிளாக் நேஷன். வெளி உலகத்துக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி வெஸ்டர்ன் மீடியா இருக்காங்க, அமெரிக்க மீடியாவில் என்ன செய்கிறாங்கன்னா, வடகொரியாவை பற்றி தப்பு தப்பா சொல்லி ரொம்ப மோசம் கேவலம் அப்படின்னு சொல்லியே இருக்காங்கல்ல. அவன் சொல்ல வந்து ஒரு மிசைலாக போட்டு அடித்து இது இருக்காங்கல்ல, ஜப்பானோட தீவு பக்கத்தில் போய் விழுந்துச்சு. ஏன்னா நாங்கள் டெஸ்ட் அது ரெண்டுக்கும் மத்தியில் போய் விழுந்துச்சு. நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். அது கிட்டத்தட்ட 800 ஏதோ மைலோ கிலோமீட்டர் தொலைவு. சரி, அது வந்து முக்கியமானது. சரி. ஆக இப்படிப்பட்ட நிலையில இந்த நாடுகள் வந்து இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தான் இல்லையா, இதனால இவங்க ஒண்ணா இருக்கும்போது ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று இருந்துச்சு. ஓகே. வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும். அதற்கு பிறகு சாலைகளும் இருந்தது. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டையுமே காலி பண்ணிட்டான், உடைச்சிட்டான். வடகொரியா இனி உனக்கு எனக்கும் எதுவுமே இல்லை. இனி எப்படி ஒண்ணு அணியும் ஒரு தொடுப்பு இருந்துச்சு, அந்த தொடுப்பையும் உடைச்சு விட்டான். இந்த பக்கம் ரயில்வே ட்ராக் அதை எல்லாத்தையும் பீஸ் பண்ணிட்டு அவன் வந்து தன்னைத்தானவே உலகத்திலிருந்து சுருக்கி கொண்டான், தனிமைப்படுத்தி கொண்டார். ஆனால் இன்னைக்கு சோவியத்தும் சரி, சீனாவும் சரி, நல்ல ஒரு ஈரானும் சரி அவனோடு இருக்கான். அமெரிக்கா, ஜப்பான், இந்த 3 நாடுகளும் ஒரு நிலையில இருக்கு. ஆனால் இது என்ன இருந்தாலும் அமெரிக்கா யார கை வச்சாலும் வடகொரியா கை வைக்க பயப்படல. உடனே வாஷிங்டன் டிசி போயிடும், உடனே நியூயார்க்கு, வாஷிங்டன் டிசி, முக்கியமான லாஸ் ஏஞ்சலிஸ், எதெல்லாம் அவனுக்கு பக்கம் இருக்கோ அவ்வளவும் கொண்டு காலி பண்ணி போடுவான். அவன் தான் எழுதி வச்சுட்டானே. ஆனா அவனுடைய பயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த செய்தியை சொல்லி முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா நேரம் நிறைய போயிட்டு இருக்கு. ஏன் வடகொரியாவுடைய கிம் ஜாங் உன் பயப்படுறாருன்னா, எப்படியாவது இன்று இல்லையாவது நாளையாவது நம்முடைய ஆட்சியும் நமது தந்தை கூட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருப்பாராம். இவருடைய தந்தை வந்து தென்கொரியாவோட ரொம்ப நல்லா இருந்திருக்காரு. இவன் வந்து ரொம்பவே மோசமான இருக்கனால எனக்கு அப்புறம் என் பிள்ளைய கொண்டு வந்துட்டான், மக தான் பொண்ணு. அதனால இந்த ஆட்சியை காலி செய்து விடுவார்களோ என்ற ஒரே அச்சத்தில் தான் இந்த மாதிரி பயங்கரமான அடக்குமுறை. நாட்டு மக்களுக்கு யார்ட்டையும் பேசக்கூடாது. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, போன அப்படியே உட்கார்ந்துருக்கோன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு நிலை. ஆனால் இந்த உலகத்தினுடைய அனைத்து இழிவுகளுக்கும் இந்த அமெரிக்காவுடைய கைகள் தான் இருக்கிறது. எல்லா இடத்துலையும், உலகத்தில் எல்லா இடமும், எல்லா நாட்டிலையும் அவன் தானே போகிறான். எங்கெல்லாம் துரோகம், எங்கெல்லாம் வறுமை, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அத்தனை இடத்துலையும் அவன் தான் இருக்கான். இப்போ யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் போய் கொண்டு வந்து அவங்கள இணைக்காம ஜாயின் பண்ணி பிரச்சனை வந்துச்சு. நேட்டோவில் கொண்டு வந்து விட்டு பிரச்சனை வந்துச்சு. இப்போ இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இஸ்லாமிய நாடுகளில் பிரச்சனை, ஈராக்கில் பிரச்சனை. முடிக்குமோ ஒன்று சொல்லிடுவோமே,
உலகத்தில் 9 நாட்டில் வந்து அணு ஆயுதம் இருக்குது. அதை பயன்படுத்துகிற ஒரே நாடு அமெரிக்கா மட்டும்தான். ஆமாம், ஹிரோஷிமா நாகாசாக்கி. ஆமாம், இது வரைக்கும் பயன்படுத்த ஒரே நாடு அமெரிக்கா மட்டும்தான். ஆனால் இப்போ இன்னும் ஒரு 7-8 நாடுகள் 10 நாடுகளில் இருக்குது. என்ன செய்வீங்க? இப்போ ஜப்பானை வந்து இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டான் அமெரிக்கா. இல்லை, வேறு வழி இல்லை. ஆனால் 45ல் அந்த ஹிரோஷிமா இன்னைக்கு வரைக்கும் அங்கே புல்லு முளைக்கிறாங்க. இல்லை, இப்போ நிறைய அதெல்லாம் அகத்தியத்தை கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அது பண்ணிடுவாங்க. ஆமாம், பார்த்துருக்காங்க. அந்த கருப்பு வரலாறு அந்த மனித வரலாறு தான் அது. அவங்க மேலே வந்து இது குண்டை போட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம், இந்த 2 பேரும் இணைஞ்சாங்கன்னு வைங்களேன். யாராரு? வடகொரியாவும் தென்கொரியாவும் ஒரே நாடு தானே. ஆமாம், இது செயற்கையாக தானே பிரித்து வச்சிருக்காங்க. இணைஞ்சா ஆனால் அவங்களுடைய அறிவுக்கு பெரிய அளவில் வரும். மொத்தத்துக்கு ஒரு பக்கம் தைவான், இன்னொரு பக்கம் பிலிப்பைன்ஸு, இன்னொரு பக்கம் வடகொரியா தென்கொரியா, இந்த பக்கம் ஜப்பான், எப்படின்னு ஒரு மாதிரிப்பட்ட இடங்கள்ல வந்து இல்லை, தைவானுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை இருக்கு. இல்லை, இருக்கட்டும். ஆனால் ஐரோப்பாவை தூக்கி சாப்பிட்ருவாங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தா ஆப்பிரிக்க நாடுகள்லாம் ஐரோப்பா விரட்டிட்டு இருக்காங்க. ஏசிய நாடுகளும் ஐரோப்பா இதெல்லாம் தாண்டி. சார், ஐரோப்பால ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லை, அதான் பிரச்சனை. அடுத்த நாடுகளில் பிடிச்சி சார், ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிட்டா முடிச்சிருங்க, அவ்வளோ. தைவான் இருக்கு இல்லையா? ஆமாம், தைவான் இந்தியாவுடைய மொத்தம் ட்ரில்லியன் எவ்வளோன்னா 4வது பொருளாதார மன்றம். 5.4.92 கிட்டத்தட்ட 5 இல்லை 4 ஆமாம் கிட்டத்தட்ட வருதுன்னு வைங்களேன். இப்போ இந்த திங்கக்கிழமை என்ன கிழமை? ஆமாம், இன்னைக்கு சனிக்கிழமை. இந்த திங்கக்கிழமை அவங்க ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட்டை காலி பண்ணி 4.95க்கு வந்துட்டான். அதனுடைய மொத்த உற்பத்தி எவ்வளோ தெரியுமா? 900 பில்லியன் தான். 970 பில்லியன். யாரு? பில்லியன். ஒரு அதாவது ஒத்த ஜிடிபி. ஒத்த நாட்டுடைய உற்பத்தி எவ்வளவு? 970 பில்லியன். 1000 பில்லியன் எவ்வளோ ஆச்சு? 1000 ஒரு ட்ரில்லியன் ஆச்சு. 1 ட்ரில்லியன் இல்லையா? அப்போ 1 ட்ரில்லியனுக்கும் குறவு தான். ஆனா நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் எவ்வளவு? 4 சில்லறை. 4 சில்லறை. ஆமா, 4 ட்ரில்லியனுக்கு மேல போயிட்டலையா? ஆமா. இப்போ என்ன எழுதியிருக்கான் பிபிசியில்? 4 ட்ரில்லியனுக்கு மேலான ஒரு நாட்டை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் ஜெயிச்சிட்டான். யாரு? தைவான். நம்ம வந்து மத ரீதியாக சண்டை போட்டு உட்கார வச்சிருக்கோம். ஆனா நம்மள்ட்ட ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை. இப்போ என்ன ஒரே ஒரு சின்ன முடிச்சிடும், அவ்வளோதான். என்னன்னா தைவான் வந்து செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அதுதான். அதில் வந்து எங்கேயோ போயிருக்கா. அதுக்கு சைனாவோட மெட்டீரியல் தேவைப்படுது, ரேர் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே இது எல்லாம் பண்ணுறாங்க. தைவான் வந்து ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் இன் ஏஐ, அவ்வளோதான். வெற்றி கொள்ள முடியாது. செமி கண்டக்டரில் அமெரிக்காவே அவன்கிட்ட தான் டைப் வச்சிருக்கான். ஆமாம் சார், நம்ம பேசிட்டோம். நீங்க கொரியா என்ன காரணம், ஏன் பிரிஞ்சுது, என்ன பாலிசி, சிம்பிளா சொல்லிடும். ஆமாம். ஸோ அருமையான ஒரு தகவல் நம்ம நேயர்களுக்கு. இது பற்றின பின்னூட்டங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை என்னென்ன வேறு ஏதாவது பேசலாமா, இது சம்மந்தம் வேறு என்ன பேசலாம். மேபி இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறோமா, மேபி சனிக்கிழமை மத்தியானம், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம், இல்லை வேறு எப்போது ரிலாக்ஸு இந்த நேரத்தில் எந்த மத்தியானத்தில் என்னென்ன போடலாம், மதியம் 1 மணிக்கு 2 மணிக்கு என்ன மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லி உங்களுடைய இப்போ கருத்துக்களை நாகரிகமான முறையில், அன்பான முறையில் நீங்கள் வந்து பின்னூட்டத்தில் போடுங்க. சொல்கிறதுல ஏதாவது வந்து விஷயங்கள் வந்து தவறுகள் உங்களுக்கு ஏதாவது தென்பட்டுச்சுன்னா அதையும் குறிப்பிடுங்க, தப்பில்லை. ஸோ அடுத்தடுத்து சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி.